பண்பலை 90.8 இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தின் சிறப்பு தொகுப்பு. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே ஜீவன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கல் திருவிழா பார்த்தீங்கன்னா கோலாகலமாக விஐடியில் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம கூட 2 நேயர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பொங்கல் பாரம்பரியத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கார்த்திகேயன், வயல் சூப்பர்வைசர். என் பேர் அண்ணாமலை. சரிங்க சார், இப்போ வந்து பொங்கல் பாரம்பரியத்தை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பொங்கல் நம்ம தமிழ் திருநாள், முக்கியமாக மாட்டுக்கும் இயற்கைக்கு தான் பொங்கல் வைக்கிறது. சரிங்க சார், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அந்த மாடை பற்றி எனக்கு நிறைய தெரியும், ஓரளவுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடெல்லாம் வளர்க்குறேன்னு சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க? இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரிய காலையில் நாட்டுக்கெல்லாம் அழிஞ்சு போச்சு. காங்கேயம், ஆலம்பாடி, புள்ளிக்குளம், பர்கூர் மலைமாடு இது மாதிரி தான் இருக்குது. இதுவே ரகத்தில் எல்லாம் அழிச்சிட்டாங்க. எல்லாமே கலப்பினமாக மாறிட்டாங்க. பியூராக எதுவும் கிடையாது. அது நம்ம தான் கொஞ்சம் பாதுகாக்கணும். சரிங்க சார். சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் அண்ணாமலை. சரிங்க சார். சரி, இப்போது நீங்கள் முயலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முயல் பண்ணைங்களாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன, எதுக்கு நம்ம அதை அதையும் நம்ம பொங்கல் திருவிழாவாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதில் என்னென்னா அனிமல் மொத்தமே ஒரு ஃபார்ம் போகும்போது எல்லா அனிமலும் சேர்ந்தால் மட்டும் ஃபார்ம். அதை எதுக்கு ஃபார்ம் போடுறாங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறோன்னா மெனியூர் தேவை. கோட் மெனியூர், ஃபார்ம் மெனியூர், எல்லா மெனியூர் வேணும். இப்போ முயல், ரேட்டு, கீட்டு எல்லா மெனியூர் சேர்ந்தால் மட்டும்தான் ஃபார்மை மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கு எல்லாமே இருந்தால் தான் இன்டெகிரேட் ஃபார்மிங் பண்ண முடியும். நம்ம வெளியேருந்து உரம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரேபிட் உரம் போடலாம், மாட்டு உரம், ஆட்டு உரம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன வரும்னா ரொம்ப ஃபார்மில் இது ஒரு ரகம் இருக்குது. சரிங்களா? மெயின் ரீசன் என்னன்னா இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். இது கேஜி இருக்கணும், 3க்கு ஒரு 2 இருக்கணும் கேஜி. அது மேல் ஆர் ஃபீமேல் இருக்கணும். இது ரொம்ப ரேரு. அதனால் இது ரொம்ப நாட்டு ரகம் இல்லை, ஹைப்ரிட் இருக்கனால ரொம்ப கஷ்டம். நம்ம நாட்டு ரகமாக இருந்தாலும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. இது மெயின்டெனன்ஸ் அதிகம், ரொம்ப ஹீட்டுக்கு அப்சர்வ் ஆகாது. நம்ம எல்லாமே அப்சர்வ் ஆகும். இது மந்த்லி ஒரு அமாசிக்கு 1 மந்த்துக்கு ஒரு குட்டி. நெக்ஸ்ட்டு ப்ரீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். என்ன ரீசனுக்குன்னா மேலும் ஃபீமேலும் அவாய்ட் பண்ணால் நல்லது. ஃபீமேல் பண்ணால் ஃபீமேல் வீக் ஆகும். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வச்சுட்டு இருக்குன்னா அது நம்ம பாரம்பரியம் ஒரு 3 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பிளான் பண்ணால் அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டால் அது ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு ப்ரீட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அவ்வளோதான். இதுவே சார், உங்களோட பொங்கல் வாழ்த்தை கொஞ்சம் தெரிவிச்சுக்கோங்க சார் நேயர்களுக்கு. அனைவருக்கும் நீ பொங்கல் வாழ்த்து. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பொங்கலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பொங்கலை பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.